الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده، ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم وإياي أولا بالتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله المولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم عن ابن عباس رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن الذي ليس في جوفه شيء من القرآن كالبيت الخرب. رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். 7 வானங்கள் 7 பூமிகள் இன்னும் அதில் உள்ளவைகள் முழு அண்ட சராசரங்களையும் அழகான முறையிலே படைத்து நீதியான முறையிலே கம்பீரமான முறையிலே அழகான முறையிலே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த உலகத்தை படைப்பதற்காக வேண்டி காரண கருத்தாக இருந்த எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கைகளை அணுவணுவாக பின்பற்றி வந்த உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை வர இருக்கும் நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கைகளில் அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதலாவதாக அடியனாகினக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கண்ணியமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியாளன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்,
அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்பதை அல்லாஹ் ஒரு சூராவின் மூலமாக அவன் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹும்ம லா மானி லிமா அஅதைத், அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஒரு விடயத்தை கொடுக்க நாடிவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத், அவன் தடுத்து வைத்த ஒன்றை யாராலும் கொடுக்க முடியாது. அவ்வளவு சக்தியாளன் கம்பீரமானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் அல்லாஹ் படைத்து அதில் கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். தரையில் ஒரு சில படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதுபோன்று கடலுக்குள்ளாலும் சுப்ஹானல்லாஹ் வித்தியாசமான படைப்புகள், கோடிக்கணக்கான படைப்புகள் சுப்ஹானல்லாஹ். அவ்வாறு அல்லாஹ் முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்து அதில் சிறந்த கண்ணியமான அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மனிதர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில், ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழி பிரகாரம் யார் ஒரு மனிதன் உலகில் வாழ்ந்து மரணிப்பானோ அவனை ஸ்ரீதேவி என்று சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, அதற்கு மாற்றமாக உலகத்தில் அழிச்சாட்டியங்கள் செய்து பாவங்கள் செய்து தௌபா அல்லாமல் உலகத்தில் மனம் போன போக்கில் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பான் என்றால் அவனை ஸ்ரீதேவி என்பதற்கு அதுக்கு அடுத்த கருத்தில் சேர்க்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலும் சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகம் படைப்பதற்கு முன்னால் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வித்தியாசமான ஒரு சொத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு வித்தியாசமான ஒரு சொத்தை அல்லாஹ் எங்களிடத்தில் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகத்தை அல்லாஹ் எப்போது படைத்தானோ அன்றில் இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு விடயங்களும் அது மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறிக்கொண்டிருக்கிறது, கட்டிட அமைப்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் படைப்புகளாக எதையெல்லாம் படைத்தானோ அதுவெல்லாம் உலகம் படைத்த நாள் முதல் இன்று வரைக்கும் அது மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான சிறந்த ஒரு சொத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். என்ன படைப்பு என்றால், உலகம் படைப்பதற்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் நாளை கியாமத்துடைய நாள் வரைக்கும் அழியாத ஒரு சொத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அதுதான் குர்ஆனாக இருக்குது. உலகம் படைப்பதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இது எவ்வாறு இருந்ததோ, இது நுக்தாக்கள் மாறாம யாரும் மாற்ற முடியாத ஒரு கண்ணியமான ஒரு பொக்கிஷம் இருக்கும் என்றால் அதுதான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, 4 நபிமார்களுக்கு 4 பாஷைகளில் 4 வேதத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அது என்னவென்றால், தௌராத் வேதம் இருக்குது, ஜபூர் வேதம் இருக்குது, இஞ்சில் வேதம் இருக்குது, ஃபுர்கான் வேதம் இருக்குது. கண்ணியமானவர்களே, இது முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்திருந்தான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஜபூர் வேதமும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இஞ்சில் வேதமும், நபி முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். கண்ணியமான சகோதரர்களே, இதில் 3 வேதங்கள் தௌராத்,
ஜபூர், இன்ஜீல், இந்த 3 வேதங்களை அல்லாஹ் மனிதர்களின் கையில் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அது சரிவர பாதுகாக்கப்படவில்லை. சில வேதத்தில் கவிகள் புகுக்கப்பட்டது, சில வேதங்கள் எரிக்கப்பட்டது. ஆனால் எரிக்கப்பட்டு சில கவிகள் அந்த வேதத்துக்குள்ளால் புகுக்கப்பட்டு அந்த புனிதத்துவம் இருக்கிறது, இது அவ்வாறு அதாவது மங்கி விடுகிறது. புனிதத்துவம், அது கண்ணியம், மகத்துவம் குறைந்து விட்டது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை நாங்கள் தான் அதனை இறக்கி வைத்தோம், எனவே அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் நாங்கள் தான் எடுத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் என்பதை அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. குர்ஆனை யாரும் இல்லாமலாக்க முடியாது. அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய நுக்தாக்களை, அதில் இருக்கக்கூடியவைகளை யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆனை அல்லாஹ் கண்ணியமானவன் எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்கிறான் என்றால், முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகை வைத்து அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். உலகத்தில் முதலாவது ஓதியது குர்ஆனை ஓதியது என்றால் அது அல்லாஹ் மாத்திரம்தான். கண்ணியமான சகோதரர்களே, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். அல்லாஹ் எந்த அளவுக்கு குர்ஆனை பாதுகாத்தான் என்றால், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் வைத்து அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். அதற்கு பின்னாலே பைத்துல் இஸ்ஸா அல்லது பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய 2 பெயர்களை கொண்ட அந்த மஸ்ஜித் 7வது வானத்தில் புனித கஅபாவுக்கு நேராகவே ஆகப்பெரிய ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள், எந்த மொழி பேசக்கூடியவர்கள், முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அமைக்கப்பட்ட புனித கஅபா இருக்குது. அது வருடம் புனித ஹஜ் பெருநாள் அன்று ஹஜ்ஜுடைய தினத்திலே எத்தனை கோடி மக்கள் அதை தவாஃப் செய்கிறார்களோ, அதனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்களோ. அன்பானவர்களே, இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வானத்தில் பைத்துல் இஸ்ஸா அல்லது பைத்துல் மஅமூர் 2 பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான், மலக்குமார்களின் அமலுக்காக வேண்டி. அந்த மஸ்ஜிதை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஒரு நாளைக்கு அந்த மஸ்ஜிது அமைக்கப்பட்ட நாள் முதல் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் 70,000 மலக்குமார்கள் உள் செல்வார்கள், வெளிவர மாட்டார்கள். இன்றைக்கு 70,000 மலக்குமார்கள் போயிருப்பார்கள், நேற்றைய தினம் சென்றிருப்பார்கள், சென்ற கிழமை சென்றிருப்பார்கள், சென்ற வருடம் சென்றிருப்பார்கள். அன்பானவர்களே, நாளுக்கு நாள் மலக்குமார்கள் அமலுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்குள் செல்வார்கள், வெளிவர மாட்டார்கள். அந்தளவு சுப்ஹானல்லாஹ் வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு மஸ்ஜிதை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த மஸ்ஜிதில் அல்லாஹ் முழு குர்ஆனையும் புனித ரமலானில் இறக்கி அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தான். அதற்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் கொடுத்து அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஓதி காட்டி அதை அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஏற்பாட்டால் அல்லாஹ் நபிக்கு கொடுத்து குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் அங்கே குர்ஆனை பாதுகாக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கு குர்ஆனை படித்து கொடுத்து அங்கே அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறான். அதற்கு பின்னாலே சஹாபாக்கள் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்திற்குள்ளால் இருந்து குர்ஆனை கற்று அல்லாஹ் அங்கே குர்ஆனை பாதுகாக்கிறான். அதற்கு பின்னாலே
முஜாஹிதுகள், அதற்கு பின்னாலே உலமாக்கள், சுப்ஹானல்லாஹ், அதற்கு பின்னாலே தஃப்சீருடைய விரிவுரையாளர்கள், அதற்கு பின்னாலே ஹதீஸுடைய முஹத்திஸீன்கள் குர்ஆனுடைய ஒளியில் அந்த விளக்கத்தில் கிதாபுகளில் ஹதீஸுகளை எழுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இவ்வாறு குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். குர்ஆனை ஒருபோதும் யாருமே இல்லாமல் ஆக்க முடியாது என்பதையும் உலமாக்கள் கிதாபுகளின் மூலமாக அழகான முறையிலே தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அழியாத சொத்து குர்ஆன், இது அல்லாஹ் ஓதிய குர்ஆன். இந்த குர்ஆனை யார் ஒரு மனிதன் தன் பக்கம் எடுத்து முழு குர்ஆனையும் சுப்ஹானல்லாஹ் ஓதுகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான முறையில் அவர்களை கண்ணியப்படுத்துவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த குர்ஆன் இருக்கிறே சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பட்ட குர்ஆன் என்றால், எந்த அளவு கண்ணியமானது என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நضربها للناس لعلهم يتفكرون. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நாயகமே, இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது நான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய பயத்தாலே அந்த மலை பணிந்ததாகவும் மலை பிளந்ததாகவும் அதனை நீங்கள் காண்பீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். ஆக கண்ணியமான சிறப்பான ஒரு சொத்து அது குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, 3 சொத்தை உலகத்தில் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். வெறுமனே ஒரு மனிதன் கண்களால் அதனை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பாவங்களை மன்னிக்கிறான். நன்மைகள் எழுதப்படுது. 3 சொத்து. முதலாவது புனித கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம். இதை ஒரு மனிதன் அங்கு சென்று இரக்கத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு, தக்வாவோடு, ஈமானோடு ஒரு மனிதன் காபாவை பார்ப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமல்களை வைத்து அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். இரண்டாவது பெற்றோர்களின் முகம். சகோதரர்களே, பெற்றோர்களின் முகம். இதை ஒரு மனிதன் என்னுடைய உம்மா, என்னுடைய வாப்பா என்று பெற்றோர்களை இரக்கத்தோடு அன்போடு யார் ஒரு மனிதன் பார்க்கிறானோ, ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். பெற்றோர்கள் என்று எங்கே இருக்கிறார்கள்? சிலர்கள் பெற்றோர்கள் இருக்கும் போது அந்த அருமை விளங்குவது கிடையாது. கபருக்குள்ளால் சென்ற பின்னால் தான் பெற்றோர்கள் எனக்கு உம்மா இல்லை, எனக்கு வாப்பா இல்லை என்று கண்ணீர் வடியக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய எத்தனை உறவுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோரின் முகத்தை பார்ப்பதன் மூலமாக நன்மைகள் கிடைக்குது. மூன்றாவது புனித குர்ஆன். இந்த குர்ஆனை ஒரு மனிதன், இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்று அதனை பார்ப்பதன் மூலமாக, குர்ஆனை தொட்டு அதை மோதுவதன் மூலமாக, குர்ஆனை தொட்டு அதை சுமந்து இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு என்று நெஞ்சோடு அணைப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கிறான் என்பதையும் சில உலமாக்கள் கிதாபுகளில் எழுதி அதனை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன், இதை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், யாரெல்லாம் குர்ஆனுக்காக வேண்டி நேர காலங்கள் ஒதுக்கிறார்களோ, குர்ஆனை மனனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் குர்ஆன் படி அமல் செய்கிறார்களோ, அதற்கென்று கால நேரங்கள் ஒதுக்கிறார்களோ, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த ஹாஃபிதுல் குர்ஆன் அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான்,
உலகத்தில் எவ்வாறு குர்ஆனை நீங்கள் மனனம் செய்தீர்களோ, எவ்வாறு குர்ஆனை உலகத்தில் ஓதினீர்களோ அதே போன்று இப்பொழுது ஓதுங்கள், அதே போன்று ஓதுங்கள். யார் சொல்றதை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், எனக்கு முன் ஓதுங்கள், உலகத்தில் எவ்வாறு கற்றீர்களோ அதே போன்று ஓதுங்கள். நீங்கள் நிறுத்தக்கூடிய இடம்தான் உங்களுடைய சொர்க்கத்தின் அந்த அந்த அந்தஸ்துக்கள். நீங்க எங்க முடிக்கிறீங்களோ அங்கதான் உங்களுடைய சொர்க்கம் இருக்குது. இப்ப ஹாஃபிதுல் குர்ஆன், ஹாஃபில் ஓதுவார், 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 ஓதிக்கொண்டே செல்வார். அவர் எங்கு நிறுத்துகிறார்களோ அங்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் சுவனத்தையும் கொடுப்பதாகவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனை கற்ற பெற்றோர்களை அல்லாஹ் கியாமத்தில் கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி மக்களுக்கு முன்னால் குர்ஆனை கற்ற அந்த பெற்றோர்களை, அந்த கற்றவர்களின் பெற்றோர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரீடங்கள், சுப்ஹானல்லாஹ், வித்தியாசமான ஆடைகள் இது அணியப்படும், கிரீடங்கள் அணிவிக்கப்படும். கேட்பார்களாம், எதனால் எங்களுக்கு கிரீடங்கள் அணிவிக்கப்படுது, எங்களுக்கு இவ்வாறான ஆடைகள்? அங்கே சொல்லப்படும், உங்களுடைய குழந்தை உலகத்தில் குர்ஆனை கற்றதினால் இவ்வளவு சிறப்புகள் என்பதாக. அந்த கிரீடத்தை பற்றி முஹத்திஸீன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சூரியன் இருக்கிற சூரியன், அது எவ்வளவு பெரிய வெக்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வெளிச்சம். இந்த சூரியனை எங்களுடைய வீடுகளில் கொண்டு போய் வைச்சால் எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் பிரகாசமோ, அதை விட ஹாஃபிதுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகின்ற அந்த கிரீடம் இருக்கிற சுப்ஹானல்லாஹ், அது அவ்வளவு ஜொலித்துக்கிட்டு இருக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களின் வாழ்க்கை சரித்திரங்களை படித்து பார்க்கின்ற பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன வயது, சின்ன பிள்ளை, சுப்ஹானல்லாஹ், சின்ன பிள்ளை, சின்ன வயதில் குர்ஆனை முழு 30 ஜுஸ்களை கொண்ட அந்த குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் உலகத்தில் இருந்தார்கள் என்றால் அந்த நாளில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவர்களுக்கு பின் எத்தனை சஹாபாக்கள், பெண்களில் எத்தனை சுப்ஹானல்லாஹ், எத்தனை சஹாபி பெண்கள் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை கற்றிருக்கிறார்கள் சின்ன வயதில். ஏன் சகோதரர்களை நாங்களும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? ஏன் நாங்களும் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? எங்களுடைய குழந்தைகள் உலக கல்விகள் கற்று அது கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆகிராவின் கல்வியோடு ஒப்பிட்டு குர்ஆனை, குர்ஆனுடைய அறிவை குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கும் அல்லாஹ் கிரீடத்தை அணிவிக்காமல் இருப்பானா சகோதரர்களே? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் அல்லாஹ் கிரீடத்தை அணிவிப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் குர்ஆனுடையவர்களை, குர்ஆனுடைய அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களை, குர்ஆனுக்காக வேண்டி சூழல்களை அமைத்து கொடுத்தவர்களுக்கு, அதற்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தவர்கள் எல்லாத்துக்கும் சுப்ஹானல்லாஹ் எந்த சுவனத்தை வைத்திருக்கிறான் என்றால், மாலா ஐனுன் ரஅத், எந்த மனிதனுடைய கண்களாலும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த மனிதர்களின் காதுகளிலாலும் கேட்டிடவே முடியாத, வலா ஹதர அலா கல்வி பஷர், எந்த மனிதனின் உள்ளத்தினாலும் சிந்தித்துப்படாத சுவனத்தை தர அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, மனிதனின் முழு வாழ்க்கையும் குர்ஆனில் தான் அடங்கி இருக்குது. மனிதனுக்கு ரிஸ்கில விஸ்தீரணம், பரக்கத்து உண்டாக வேண்டுமா? சூரா வாக்கியாவை ஓதுங்கள். சூனியத்தில இருந்து, அந்த செய்வினை அதில் இருந்து பாதுகாக்க வேண்டுமா? சூரா இக்லாஸை ஓதுங்கள். கெட்ட ஷைத்தான், ஜின்னுடைய பிரச்சனைகள் இதிலிருந்து நீங்க வேண்டுமா? சூரா பக்ராவை ஓதுங்கள். கபூக்குள்ளால் அந்த பலாய் முசீபத்துக்கள் இருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? சூரா முல்கை ஓதுங்கள். முழு மனிதனுடைய வாழ்க்கை சுருக்கத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் தான் வைத்திருக்கிறான். இன்று அதிகமானவர்களுக்கு
சரியான கவலையாக இருக்குது. கவலையோடு பேசுகிறோம். அதிகமான வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தான் ஆண்களும் தான் சரியான கவலையாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், மஞ்சில் என்றால் என்ன என்று தெரியாது. எமது முஸ்லிம்கள், எமது இஸ்லாமிய நண்பர்கள், எமது இஸ்லாமிய உறவுகள் யாசின் யாசின் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மஞ்சில் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு யாரு படித்துக் கொடுக்கிறது? சகோதரர்களே, யாரு படித்துக் கொடுக்கிறது? ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வால் கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லாமல் ஒரு காலை அடுத்து எட்டு வைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு குடும்பத்திற்காக வேண்டி எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு குர்ஆன்ல இந்த கை எந்தெந்த தாள்ல பட்டுக்குது, எந்தெந்த ஜுஸுல இந்த கை பட்டுக்குது, எந்தெந்த ஜுஸுவை எந்தெந்த சூறாவை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு மனதில் கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நல்ல மாப்பிள்ளை 2 வருடம் 4 வருடம் வெளிநாடுகள்ல சென்று உழைச்சிட்டு நல்லா தான் இருக்கிறாரே, நல்ல வடிவா இருக்கிறாரே, நல்ல கம்பீரமா, நல்ல சம்பளம், நல்ல வாகனம், நல்ல வீடு, நல்ல காணி, சுப்ஹானல்லாஹ், எந்த குறையும் இல்லை. ஆனால் மாப்பிள்ளையின் உள்ளத்தில் குர்ஆனில் இருந்து எந்த ஒரு வசனமும் பாடமில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பார்வையில் இவன் மாப்பிள்ளையாக கருதப்பட மாட்டான். உலகத்தின் பார்வையில், உலக மக்களின் பார்வையில் இவன் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவ்வாறல்ல. ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவனின் உள்ளத்தில் குர்ஆனின் அனுபவ வேண்டும் ஒரு சிறிய ஒன்றாவது மனனம் இல்லாமல் இருந்தால், பாடம் இல்லாமல் இருந்தால், அது பாழடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸ் இது திருமதியில பதிவாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, இரக்கமாக சொல்லுகிறோம், அன்பாக சொல்லுகிறோம். சென்ற காலங்கள் சென்று விட்டது. வரக்கூடிய காலங்கள் எவ்வாறு அமையும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. பிரம்மாண்டமான அனர்த்தங்கள், ஆட்கொள்ளி நோய்கள், கஷ்டமான ஒரு சஞ்சலமான ஒரு காலம், இதுவெல்லாம் கடந்து விட்டு வந்திருக்கிறோம். வரக்கூடிய காலங்கள் எவ்வாறு அமையும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே உலக அழிவுகளின் அடையாளங்கள் அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை பயப்படுவோம். எமது வாழ்க்கையில் பாவங்கள் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி முற்றுப்புள்ளி வைப்போம். சகோதரர்களே, வட்டி இருக்கிறா, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுகிறேன். என்னிடத்தில் மழை இருக்கிறா, அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு விடுகிறேன். என்னிடத்தில் புகைத்தல் அந்த பழக்கம் இருக்கிறா, எத்தனை கோடான கோடி ரூபாய்களை கொடுத்து நான் நாசமாக்கி இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்றிலிருந்து விட்டு விடுகிறேன் என்று ஒவ்வொருவரும், அதாவது அதை பாவிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனதில் கை வைத்து அந்த பாவத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அதோடு இந்த குத்பாவில் இருந்து விளங்கக்கூடிய இந்த குர்ஆனை சகோதரர்களே, குர்ஆன் பாடம் இல்லை சரி ஹஸ்ரத், எனக்கு குர்ஆன் பாடம் இல்லை, தாடி எல்லாம் பழுத்து விட்டது, பற்கள் எல்லாம் விழுந்து விட்டது, என்னால் குர்ஆன் பாடமாக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது என்று ஒவ்வொருத்திலும் சிலரிடத்தில் உள்ளத்தில் கேள்விகள் எழும்பலாம். அதற்கு என்ன தீர்வுகள் என்றால், குர்ஆனை எடுத்து அதை ஓத தெரியாது உலமாக்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் சென்று படிப்பதன் மூலமாக அதை நாங்கள் விளங்க முடியும். எனவே அடுத்தது நாங்கள் உது செய்து குர்ஆன் எடுத்து இது அல்லாஹ்வுடைய கலாம் என்று அது தொட்டு மோறுவதன் மூலமாக எங்களுடைய கண் இருக்கிறது, எவ்வளவு விதமான எவ்வளவு சுப்ஹானல்லாஹ் உலகத்தில் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய கண் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் முழு குர்ஆனை பார்க்காமல் நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது. அப்படி மௌத்தாகினால் நஷ்டவாளிகள் சகோதரர்களே. எனவே முழு சுருக்கங்களும் குர்ஆனில் அடங்கியிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றில் இருந்தாவது சரி, ஒவ்வொரு மக்ரிபுக்கு பின்னாலேயும்
ஒவ்வொரு வீடுகளிலும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய சத்தங்கள் அது முழங்க வேண்டும். அந்த சத்தங்கள் வெளிப்படுவதன் மூலமாக வீட்டில் இருந்து அல்லாஹ் பலாய் முசீபத்துக்களை நீக்கிறான். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அதிகமானவர்கள் சொல்வார்கள், பாருங்க இன்றைக்கு நான் உழைக்கிறேன் 1500 ரூபாய் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன். சிலர்கள் சொல்வார்கள் 2000 ரூபாய் உழைக்கிறேன். ஆனால் சொல்லிட்டு சொல்வார்கள், ஆனால் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதுல பரக்கத்தில்லை ஹஸ்ரத், பரக்கத்தில்லை. ஒரே கஷ்டமாக இருக்கிறது. ஒரே மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில பிரச்சனை, சண்டைகள், பிள்ளைகள் பெற்றோர்களின் சொல்லை கேட்க மாட்டேங்கிறார்கள். காரணம் குர்ஆனுடைய சத்தம் வீட்டில் இல்லை. எனவே அன்பானவர்களே, சென்ற காலங்கள் எல்லாம் சென்று விட்டது. வரக்கூடிய காலங்களிலாவது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓத தெரியவில்லை, அவருடைய பிள்ளைகளை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்ஆனை படிப்பதற்கு நேர காலங்கள் ஒதுக்குங்கள். அதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ரூபாய்கள் அது அல்லாஹ்விடத்தில் போய் அதாவது பன்மடங்காக ஆக்கப்படும். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை நல்ல முறையில் ஓதி நல்ல முறையில் அமல் செய்து அதை அடுத்தவர்களுக்கும் கற்பித்து நல்ல முறையில் குர்ஆனுடைய வாழ்க்கையை குர்ஆனை மனனம் செய்து அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எத்தனை பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், அதற்கு இன்ஷா அல்லாஹ் என்றிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பின்னால் பாவத்தை நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். எங்களுக்கு பாவத்தில் வெறுப்பத்தா யா அல்லாஹ், அமல்ல ஆசை ஆர்வத்தை தந்தது யா அல்லாஹ். குர்ஆனை கற்றுக்கூடியவர்களாக எங்களை மாத்திரு யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில் அனைவர்களையும் யா அல்லாஹ் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஹாஃபிதுகளாக உனக்கு முன்னால் எம் அனைவர்களையும் எழுப்பாட்டிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இல்மை கற்று தந்த உஸ்தாத்மார்கள் அந்த சீதேவிகளின் பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக ஊர் மக்களை ரஹ்மத் செஞ்சிரு யா அல்லாஹ், கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: القرآن حجة لك أو عليك، أو كما قال صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل خطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما امر، واشهد ان لا اله الا الله ارغاما لمن جهد به وكفر، واشهد ان سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، فان الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله ان الله تعالى امركم امرا عظيما، وبدا بنفسه تعظيما، وثنى بملائكته بمسبحه بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أبو بكر بن الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم أجمعين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات
إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمك الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يشكركم ويزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.